திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 36. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொருள்: முதுமை காலத்தில் அறத்தினை செய்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் இப்பொழுதே அறத்தை செய்தல் வேண்டும். அவ்வறம் உடல் அழியும் காலத்து அழியாத துணையாக உடன் வரும். இந்த குறளில் வள்ளுவர் எதற்காக அறம் செய்யணும், எப்போ அறம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற இந்த தலைமுறையினர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே சோம்பல் நிறைந்தவங்களாக மாறிட்டோம். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு சோம்பேறித்தனம் பட்டுகிட்டே இருக்கும். அதே போல் வள்ளுவர் காலத்துலேயும் இருந்திருப்பாங்க போல். அதனால தான் வள்ளுவர் அப்போ பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணுன்னா அன்றே செய், அதை நன்றே செய், அதையும் இன்றே செய்யன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஆனால் அறத்தை அப்பப்போ செய்யாமல் பின்னாடி பார்த்துக்கலாம், கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம் இந்த சொல்லுவாங்க இல்லையா, வயசான பிறகு, அதாவது ஒரு 50 வயதுக்கு பிறகு, வயதான பிறகு கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு காசிக்கு போவாங்கன்னு, அந்த மாதிரி தன்னுடைய கடைசி காலத்தில் பார்த்துக்கலாம், முதுமை காலத்தில் பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசியம் வந்தது அப்படின்னு அறம் செய்வதை தள்ளி போடக்கூடாதான். இளமையில் சோம்பல், முதுமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அப்பப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் அறம் செய்யணும். அறம் செய்வதை எக்காரணத்தை கொண்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. அப்படி தள்ளி போட்டோம் அப்படின்னா அந்த அறம் நம்மளால் கடைசி காலத்தில் செய்யவே முடியாது. ஆனால் நம்ம இளமை காலத்திலே அறம் செய்து வந்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு வயதான முதியவர், ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ முதியவராக இருக்கிறவங்க அவங்க கையில் ஒரு ஊன்றுகோல் வச்சுருப்பாங்க இல்லையா, அது அவங்களுக்கு துணையாக வரும். அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு தடுமாற்றத்தை தராமல் இருக்கிறதுக்கு அந்த தடி பயன்படும். அதே போல் இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய அந்த அறமானது நம்முடைய முதுமை காலத்தில், நம்முடைய உடல் அழிந்து போகக்கூடிய காலத்தில் நமக்கு துணையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நினச்சிருந்த படம் அது. அவருடைய வாழ்க்கையில் அவர் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து யார் ஒருவர் அவர்கிட்ட எந்த பொருள் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவார். அவருடைய கூடவே அவர் பிறந்ததுலேருந்து கூட இருக்கக்கூடிய அந்த கவச்சமும் குண்டலமும் கூட ஒரு பிராமணர் வடிவத்தில் கிருஷ்ணர் கேட்கும் போது அதையும் கொடுத்தவர் கர்ணன். அப்படி அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் செய்த அந்த தர்மங்கள் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி நொடி. நீங்கள் எல்லாருமே அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது அந்த பாடல் நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா கர்ணன் மேலே அம்பு தொடுத்து அவர் உயிர் போகிற அளவுக்கு தாக்கிடுவாங்க. ஆனாலும் கூட அவருடைய உயிர் போகாது. ஏன் போகாது அப்படின்னா, அவர் செய்த தர்மங்கள் அவரை காப்பாற்றும். அவர் இதுவரைக்கும் செய்த அந்த புண்ணியங்கள், அவர் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அவருடைய உயிரை போக விடாமல் பிடிச்சு நிறுத்தும். அப்போதான் கிருஷ்ணர், அவர் மாய வேலை செய்கிறவர், மாயவன், கண்ணன், நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா, கர்ணன் நல்லவன் தான், ஆனால் அவன் இருக்கக்கூடிய அந்த இடம் துரியோதனோடு இருக்கான், கௌரவர்களோடு இருக்கிறான். அந்த அதர்மத்தோடு இருக்கிற காரணத்தினால அவனை வீழ்த்தினாதான் இவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக மறுபடியும் ஒரு அந்தனர் வேடத்தில் போய் என் கையேந்தி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்பவும் கர்ணன், நான் நல்லா வாழ்ந்தபோது நீங்கள் கேட்டிருந்தா நான் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பேன். பொருள், நீங்கள் கேட்குற ராஜ்யங்கள் எதை வேணாலும் கொடுத்துருந்துருப்பேன். இப்போ நானுமே உயிர் போகிற இந்த நிலையில் இருக்கேனே, இப்போ என்னால் உங்களுக்கு எதை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்தனராக கிருஷ்ணர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நீ செய்த புண்ணியத்தை கொடு, தான தர்மங்கள் செஞ்சு வேணும்னு கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நீ சேர்த்து வைத்திருக்கிற அந்த புண்ணியங்கள் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியத்தெல்லாம் எனக்கு தார வார்த்து கொடு அப்படின்னு கேட்கும்போது
எப்போவுமே ஒருத்தவங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது நீர் விட்டு அவங்க கையில் இருந்த நீரை இன்னொரு கையில் நீர் வார்த்து தான் தாரை வார்த்து கொடுப்பாங்க. அங்கே தண்ணீர் இல்லாத காரணத்தினால தன்னுடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தை குருதியை வந்து தாரை வார்த்து கொடுத்து அவருடைய புண்ணியங்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நாம் செய்யக்கூடிய அறம், தர்மம் நம்முடைய உடல் அழிந்து போகக்கூடிய காலத்திலையும் கூட அவருடைய கவச்சம் அவரை விட்டு போயிடுச்சு, அவருடைய குண்டலம் அவரை விட்டு போயிடுச்சு, அவர் நம்பி இருந்த அந்த வித்தை, அந்த வில்வித்தை வந்து மறந்து போயிடுச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, பரசுராமர்கிட்டேருந்து அவர் கற்றுக்கிட்ட வித்தை அது. தேவைப்படக்கூடிய நேரத்தில் மறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சாபம். இது எல்லாமே அவரை விட்டு போன போதும் கூட அவர் செய்த அறம் அவருடைய உயிரை தாங்கி பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு அறம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அப்போ பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது செய்கிறத தவற விடாதீங்க, தள்ளி போடாதீங்க. நல்லது செய்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய கடமைகள் எல்லாத்தையுமே தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு செய்தோன்னா நிச்சயமாக அது சிறந்த பலனை கொடுக்கும். இந்த குரல் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.